திண்டுக்கல் அருகே வீசிய பலத்த காற்றால் வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. செம்பட்டி அருகே எஸ் பாறைப்பட்டி, கெப்புச்சோலைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பலத்த காற்று வீசியது. கடந்த ஓராண்டுக்கு முன்னர் நடவு செய்யப்பட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த செவ்வாழை மரங்கள் காற்றில் சாய்ந்து சேதமடைந்தன. குறிப்பாக தோட்டம் ஒன்றில் 600 வாழைகள் கீழே சாய்ந்து விட்டதால் 3 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார். சூறைக்காற்றில் 600 மரத்துக்கு மேலே சேதமாயிருச்சு. இது தொடர்பாக நான் வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்துருக்கேன். விவோ வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் என் இடத்த பார்வையிடலை. 600 மரத்துக்கு மேலே சேதமானது. இதில் எனக்கு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக தான் கடன் வாங்கி இந்த விவசாயம் செஞ்சுருக்கோம். இதுவரைக்கும் யாரும் பார்வையிடலை. எனக்கு தமிழக அரசு முதலமைச்சர் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கான உரிய ஒரு இழப்பீடு வழங்கும்படி கேட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.